This video is sponsored by SPO Digital Marketing. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிற வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதிலே வந்து நம்ம கற்றுக்கவும் செய்யலாம், ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். அது எப்படின்னா, ஒருத்தங்க வந்து இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த கோர்ஸை நம்ம படித்து மினிமம் 1500லேருந்து மேக்ஸிமம் 21,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க 9994104160. இந்த நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதிகமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கை அதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து முருங்கை இலையிலேருந்து பூலேருந்து காய் வரைக்கும் எல்லாமே வந்து நமக்கு வந்து சத்தான பொருட்கள் தான். அது எப்படி பயன்படுத்தலான்ற ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஏன்னா முருங்கையில் இல்லாத பெனிஃபிட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். அதை வந்து நிறைய பேர் கிடைக்கிறவங்க வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். கிடைக்காதவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, முருங்கைக்கீரை வந்து வாங்கி அதை வந்து நிழலில் காய போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, அதுக்கடுத்து பொடி பண்ணி ஒவ்வொரு ஸ்பூன் மார்னிங் வந்து வாட்டர் போட்டு குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து முருங்கை விதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி எடுத்து அதை வந்து நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி நைஸாக வச்சுட்டு, அதுக்கடுத்து பாலில் கொஞ்சோல கலந்து ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி க்யூர் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்கள் உடம்புல வந்து நிறைய வந்து டயர்ட்னஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து டயர்ட்னஸ் இல்லாமல் நல்லா பிரிஸ்காக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து முருங்கைப்பூலேயுமே வந்து அதேமாதிரி நிறைய சத்து இருக்குது. இந்த முருங்கைப்பூவை ரெகுலராக எடுத்துக்கிறதுனால வந்து கன்சீவ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கூட குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு பொரியலாகவோ இல்லைனா கூட்டாகவோ குழம்பாகவோ எடுத்துக்கலாம். அதில் ரொம்ப ஈஸியானது என்னென்னா, இது லைட்டாக நல்லா வெங்காயம் ஜீரகம் போட்டு இதையும் போட்டு வதக்கி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி வதக்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சீக்கிரமே பண்ணிடலாம். நமக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லா ட்ரை பண்ணி இதையும் பொடி பண்ணி வச்சு நைட்டு பாலில் போட்டு குடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முருங்கைக்காயுமே வந்து நிறைய எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் வந்து முருங்கைக்காயில் வந்து சப்பாத்தி போடுறது செஞ்சு காட்டியிருக்காங்க. எப்படின்னா, முருங்கைக்காயை வந்து நல்லா வேக வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை அரைச்சி அதுக்கப்புறமேல்ட்டு அதை நல்லா வடிகட்டி சப்பாத்தி மாவோடு கலந்து சாப்பிட்றாங்க. பிரதமர் மோடி கூட சாப்பிட்றதாக எல்லோரும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என்னென்னா, முருங்கைக்கீரையே வந்து நம்ம சூப் போட்டு கூட எடுத்துக்கலாம். சூப்பாக குடிக்கும் போது கூட நமக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். முருங்கைக்கீரையை வந்து கூட்டு வைக்கும் போது எப்போவுமே மூடி வச்சு கூட்டு வைக்காதீங்க, நல்லா ஓப்பனாக வச்சு வைங்க. நெக்ஸ்ட்டு அதை வந்து கிளறி விடும் போது நம்ம எப்போவுமே வந்து கரண்டியோட முன்பகுதி வச்சு கரண்டுவோம். இது அப்படி இல்லாமல் நம்ம பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த சைடை வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நிறைய பேர் வந்து முருங்கை காயை கூட நல்லா ட்ரை பண்ணி பொடி பண்ணி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சில சீசனில் வந்து முருங்கைக்காய் கிடைக்காது, அந்த டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக. அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போதே எடுத்து நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா முருங்கைக்காயில் இல்லாத சக்தியே கிடையாது. நிறையா வந்து உங்களுக்கு இருமல் இருக்குது, சளி இருக்குது, நெஞ்சு சளி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வாரத்தில் 2-3 நாள் வந்து முருங்கைக்கீரை இது எல்லாமே, ஒரு நாள் முருங்கைக்காய் எடுத்திங்கன்னா ஒரு நாள் முருங்கைக்கீரை எடுங்க, ஒரு நாள் முருங்கைப்பூ, இதே மாதிரி அதில் உள்ள பார்ட்ஸ் ஒன்றா நீங்கள் வந்து ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த சளியோட தன்மை வந்து குறையும். அதே மாதிரி உங்களோட கை கால் வீக்கம், கை கால் உள்ள டயர்ட்னஸ் எல்லாமே போய் நீங்கள் நல்லா பிரிஸ்காக ஒரு ஆக்டிவாக இருப்பீங்க. அது உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஹீமோக்ளோபின் அளவு கூட உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் ஃபேஸ் ஷைன் ஆகும். மேலும் இதே மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கொள்ள மதிகமா யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.